ஹாய், நான் உங்கள் இளவரசன். வெல்கம் டு வைல்டு குக்கிங். இன்றைக்கி நாம் பண்ண போகிற டிஷ்ஷு வாங்க தேடலாம். அதோ அதோ அடா 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 இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இது தாங்க நமக்கு கிடைக்காத ஒரு விஷயம். இது இந்த மலையில் விளையிறது, இயற்கையே உண்டாக்குற காளான் மஷ்ரூம். ஒரு மேஜிக் இது. அதாவது ஒரு இடி தண்டரிங் தரால்னு ஒரு இடிக்கு மஷ்ரூம் வந்துடும். உண்மைங்க. அதே மாதிரி மின்னலுக்கு வரும் லைட்னிங் மஷ்ரூம், தண்டரிங் மஷ்ரூம். அந்த மாதிரி வர்றது தான் இந்த மரம் விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 20, 30, 40, 50 வருஷம் கூட இருக்கலாம். இதில் இந்த மாதிரி ஒரு மலங்காட்டில் இந்த பனியில் சடனாக ஒரு மின்னலுக்கு வர்றது தான் இந்த காளான். சூப்பராக இருக்கிற ஒரு டிஷ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க, இதை நம்ம மெயின் டிஷ்ஷாக எடுக்கலாமா? இருங்க. இது மெயின் இன்க்ரீடியன்ட். ஓகே, இந்த மஷ்ரூம் பாருங்கள், இதை மாதிரி நிறைய எடுத்துரும். சூப்பர். இருங்க, இதுக்கு நான் பிளேட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் இங்கே தான் நமக்கு கிடைக்குது. பாருங்கள். பாருங்கள், மஷ்ரூம். யூ ஆர் ஆல் வெரி லக்கி. உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். இன்றைக்கி நமக்கு மின்னல் காளான், இடி காளான் இந்த மரத்தில் முளைச்சது. இந்த மாதிரி பட்டுப்போன மரத்தில் தான் இது வரும். நல்லா இருக்குது மஷ்ரூம். சூப்பர் டிஷ்ஷு இன்றைக்கி உங்களுக்கு. இதை அப்படியே வாஷ் பண்ணிட்டு இதை மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வச்சு அதுலேயும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் நான் சேர்ப்பேன். அதை அப்போ சொல்கிறேன். வாங்க போகலாம். நம்ம எடுத்துகிட்டு வந்த மஷ்ரூம்ஸை நல்லா கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம பொடியாக நறுக்க போகிறோம். இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய். இப்போ கொண்டு வந்திருக்க இந்த மஷ்ரூம்ஸை நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணுறோம். இப்போ நம்ம இதில் போட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்ற சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் இதுக்கு கிடையாது. இந்த மஷ்ரூம் ஒரு மாதிரி நமக்கு கிடைச்சதே ஒரு மேஜிக் தான். ரொம்ப அதிசயமெல்லாம் மேஜிக். அதனால் இதுக்கு மேஜிக் மஷ்ரூம்னு பேர் வச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா சோம்பு. இந்த சோம்பு லைட்டாக ஒன்றும் பாதியமாக தட்டி போடணும். இப்போ இந்த சோம்பை இதில் போட்டுடுறோம். சோம்பு போட்ட பிறகு சும்மா எப்பயுமே இந்த கறி லீஃப் எப்பயுமே அப்படி கிள்ளி போடணும். ரொம்ப கருகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மஷ்ரூமை அப்படி போட்டுடுறோம். நம்ம வதங்கும் போதே அதுவே நல்லா பொடியாக ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு அப்படி கட் பண்ணி போட்டால் போதும் மஷ்ரூமை. இப்போ நான் சொன்னீங்களா ஒரு நெக்ஸ்ட்டு இதில் போட போகிற ஒரு சின்ன இன்க்ரீடியன்ட்ஸ், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ். அது என்னன்னு பார்க்கலாமா? இதுதாங்க. இதுதான் ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்லுவோம், வெங்காயத்தாள்னு சொல்லுவோம். இதில் இருக்க வெங்காயத்தை தான் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தையும் இந்த ஸ்ப்ரிங் ஆனியனையும் பொடியாக நறுக்கி அதில் போட போகிறோம். இப்போ நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இப்போ வெங்காயத்தால் நம்ம பொடியாக நறுக்கிடுங்க நல்லா இந்த மாதிரி. இப்போ மண்பானைன்ற மண் சட்டின்றதுனால ஒன்றும் பயம் இல்லை. எதுவும் தீயாது, எதுவுமே கருகாது. எல்லாமே ஒரு மைல்டு குக்கிங்கில் இருக்கும். இருந்தாலும் கட் பண்ணுறதை போட்டுருங்க. வெங்காயத்தால் உண்மையிலேயே ஒரு டேஸ்ட் தரும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு. அதை நீங்கள் காம்பினேஷன் வித் மஷ்ரூம் யாரோட யார் சேர்றான்றதுக்கு நம்ம மாதிரியே தான். தண்ணியில் மண் சேர்றது அந்த மண்ணுடைய கலர் தான் தண்ணிக்கு. அதே மாதிரி தான் யாரோட யார் சேர்றோமோ அவங்களுடைய குணம் தான் நமக்கு வரும்.
நல்லா இப்படி நட்டிக்கிறங்க. நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இந்த வெங்காயத்தை தாளை இதில் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு இதோட சேர வேண்டியது வந்து கார்லிக். எப்பயும் போல் நமக்கு ஜிஞ்சர் கார்லிக் சேர்ப்போம். இஞ்சி பூண்டு. பூண்டில் வந்து சும்மா ஒரு 3 பெருசாக இருந்தால் 3 எடுத்துங்க, இல்லை ஒரு 4 எடுத்துங்க. ரொம்ப சேர்த்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பண்ணாது. ஃப்ளேவராக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருந்தாலும் ஒரு அளவோடையே போவோம். அதனால நான் ஒரு 3 எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 4 எடுத்திருக்கேன். பூண்டு பல் பெருசு. இஞ்சி வந்து எப்பயும் போல் நம்ம சொல்லுமே ஓரளவுக்கு இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு எடுத்திருக்கேன். இஞ்சி. பச்சை மிளகாய் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து அடுத்து நம்ம சேர்க்க போகிற காரத்தூள்லாம் இருக்குது. அதனால் இதையும் சேர்த்துடலாம். இப்போ வந்து நம்ம சேர்க்க போகிறது வந்து பச்சை மிளகாய் வந்து 3 கட் பண்ணி போட்டுடுறேன். நல்லா பொடியாக நறுக்கிடுங்க. எல்லாருமே ஒரே சைஸில் நறுக்குனா அது ஒரு மாதிரி ஒரே டைமிங் குக்கிங் டைம் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம ஒவ்வொன்றும் பெருசு சின்னது போட்டால் குக்கிங் டைமில் ஒன்று வேகாமல் போயிடும். இதை பாருங்கள், இப்படி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ சில்லி இதை இப்போ போட போகிறேன். இந்த போடுறத வந்து இந்த இடத்துல இந்த ஆடி போட்டுருங்க. பூண்டு தோல் இருந்தாலும் பரவாயில்ல, இஞ்சி தோல் இருக்க வேணாம். பெரியவங்க சொன்னது தான். உடம்புக்கு நல்லது இல்லை. ஆனால் இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இஞ்சி தோலை மட்டும் நான் எடுத்துட்டேன். இப்போ பூண்டு இஞ்சியை வந்து நம்ம தட்டி போட போகிறோம். இஞ்சி பூண்டு இதில் போட்டிருக்கேன். தோல் உரித்து போட்டிருக்கோம். அடுத்து பூண்டு அதில் இருக்குது. நல்லா இதில் தட்டிடுவோம். இஞ்சியை இடித்து போடு, பூண்டை தட்டி போடு. அதான் ஏறக்குறைய ஒரு பழமொழி மாதிரி இருந்தாலும் நம்ம ரெண்டுத்தையும் ஓரளவுக்கு தட்டுவோம். ரொம்பவும் அரைக்க வேணாங்க. அதை அரைச்சா அதோடய டேஸ்ட் வேறு. அப்பப்போ அப்படி டச் பண்ணோம். அது ஃப்ளேவரோடு வரும். அது ஒரு ரா ஃப்ளேவரை கிடைக்கும். அது இல்லாமல் க்ரன்ச்சி அதனுடைய பூண்டு அது ஆயிலில் ஃப்ரை ஆகும்போதும் ஜிஞ்சர் ஃப்ரை ஆகும்போதும் டேஸ்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் சாப்பிட்லாம். அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. எப்பயுமே எதுக்கு யூஸ் பண்ணாலும் இப்படி யூஸ் பண்ணுங்கள். இதை பாருங்கள், இது நம்ம தண்ணி விடலை. இதனுடைய எசன்ஸ், ஆனியன் தாளுடைய எசன்ஸும் இந்த மஷ்ரூமுடைய எசன்ஸ் தான் இந்த வாட்டர். இந்த வாட்டரை இதை குக் பண்ணும். இந்த வாட்டர் இருக்கும்போது இன்க்ரீடியன்ஸு சேர்க்காதீங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அந்த வாட்டர் ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் ஆயிலோட கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒரு ஷேலோ ஃப்ரை ஆகணும். ஆயில் பேலன்ஸ் வச்சுருக்கேன். ஃபைனலாக தான் நம்ம ஒரு அப்படி ஒரு ஃப்ரை பண்ண போகிறோம். அதில் வந்து எல்லாமே குக் ஆகிடும். இப்போ இந்த வாட்டர் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும்போதே கொஞ்சம் சால்ட், உப்பு லைட்டாக அதில் சேர்க்குற அளவுக்கு அதுக்கு தேவையான உப்பு போட்டுருங்க. இந்த தண்ணியில் உப்பு கலக்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காக கலக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து கலக்கிறேன். வாட்டரோட உப்போட எல்லாமே கலந்துருது. ஸ்ப்ரெட் ஆகி உப்பு எல்லாத்துலேயும் போய் சேர்ந்துடும். கொஞ்சம் ஆயில் இந்த ஸ்டேஜ் போதும். இந்த ஃபைனல் ஆயில் எதுக்கு விட்டுறோன்னா, இப்போ தான் நம்ம போட போகிறது எல்லாமே ஆஸ் யூஷுவல். மஞ்சத்தூள், டர்மரிக் பவுடர், மஞ்சத்தூள் போடுறேன். நம்ம வீட்டில் அரைக்கிறோம் இல்லைங்களா, குழம்பு தூள், சாம்பார் தூள், அந்த தூள் போதும். அந்த தூளை கொஞ்சம் தாராளமாக இந்த அளவுக்கு நம்ம வீட்டில் இருக்க தூளே போதும். அதில் எல்லாமே கலந்து அரைச்சிருப்பீங்க. அந்த தூளை இதை மொத்தமாக போடும். கொஞ்சம் நல்லாவே போட்டுக்குங்க. இப்போ இது ஏன் கொஞ்சம் அப்படியே இந்த லிக்விடாக இருக்கும்போதே கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கும்போது சேர்க்குறேன்னா, மெர்ஜ் ஆகிறதுக்காக. ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா மசாலா ஒரே இடத்துல போய் நின்றுடும். இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் மெர்ஜ் ஆகுது. இப்போ தான் உங்களுக்கு கலர் வருது ரியலாக. இப்போ ஒரு எல்லோ ரெட் எல்லாம் கலந்துருச்சு. ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நல்ல டிஷ் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் ஃபைனலாக ஒரு டாப்பிங் இருக்குங்க, அதை மறந்துடாதீங்க. அந்த ஃபைனல் டாப்பிங் எதுன்னு கேட்டிங்கன்னா, இதாங்க ஃபைனல் டாப்பிங். பெப்பர் தூள். நம்ம எதுக்குமே எந்த டிஷ் பண்ணாலுமே சரி, மஷ்ரூம் நம்ம காட்டிலேருந்து எடுத்தோம், எதுவாக இருந்தாலும் எல்லாமே நல்ல ஒரு டேஸ்ட் மேக்கர் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஆன்டிபயோட்டிக் டர்மரிக் மாதிரி பெப்பரை வந்து இன்னும் கொஞ்சம் தாராளமாகவே ஒரு டாப்பிங் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. எண்ணெய் விட்டுருச்சு பாருங்கள். பெப்பரை சேர்ந்து நல்லா கலையிட்டேன். ஆக்சுவலாக இந்த வாசனை வெளியே யாராவது பிடிச்சாங்கன்னு வைங்களேன், அப்படி இருக்குது. அப்படி இது வெஜிடேரியனே சொல்ல முடியாது. நேரமாக இருக்குது. டேஸ்ட்டு, வாசனை எல்லாமே. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடாடா, சூப்பருங்க. ஆக்சுவலாக வெஜிடேரியனே சொல்ல மாட்டாங்க, அப்படி இருக்கு. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க இது சாப்பிட்டாங்கன்னா என்னான்னு சொல்லிவிடுவாங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் இதே செய்யுங்க. இப்போ செஞ்சதை செய்யுங்க. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ப்ரெட்டில் சாண்ட்விச் பண்ணி போது இதை வைங்க, வச்சு கொடுங்க. அதே மாதிரி இது இன்னொரு இதுக்கும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு
சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், சாண்ட்விச் பண்ணி கொடுக்கலாம். இது ஏன் நம்ம இன்னும் இது கொஞ்சம் சாலிடாக நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் கிரேவியாக பண்ணிட்டீங்கன்னா தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் தட் இஸ் நம்ம வச்ச பேர், நம்ம வைல்டு குக்கிங்கில் இதை வச்ச பேர் வந்து மேஜிக் மஷ்ரூம். அடா 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 அடா, ஆஹா ஆவி பறக்குதுங்க. அடா 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 அடா, சூப்பராக வந்திருக்குங்க. எல்லாமே நல்லா குக்காக இருக்குது. ஃப்ளேவரை பார்த்தாலே சொல்கிறேன், டேஸ்ட்டு எல்லாம் ஃபேன்சியில் நல்லா வந்திருக்கு, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஐட்டம் பண்ணுங்கள். அது வரைக்கும் நெக்ஸ்ட் டிஷ்ஷில் ஒரு புது ஃபிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தேன் உங்கள் இளவரசன். பாய் பாய், தேங்க்யூ.